Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் டெக்னிக்ஸ் தான் வந்து காட்ட போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபவுண்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து லாங் லாஸ்டிங்காக ஃப்ளாலெஸ்ஸாக ஆயில் ஃப்ரீயாக ஷைன் ஃப்ரீயாக மேட்டாக வச்சிருக்கலாம்ங்கிறது தான் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது நான் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் உங்கள்கிட்டே வந்து ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன் அந்த ட்ரிக்ஸ் வந்துட்டு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறங்க, அதே போதுமானது. தேவைப்பட்ட உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ள மேக்கப் ப்ராடக்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு டெக்னிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து எப்படி ரொம்ப நேரத்துக்கு வந்து வச்சிருக்கிறது, அட் சேம் டைம் உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து கேக்கியாக பேச்சியாக போகாமல் ஸ்கின்னோட ஸ்கின்னாக பிளெண்ட் ஆகி நேச்சுரலாக சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ரெப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மேக்கப். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸை வந்து நல்லா நான் வந்து ஃபேஸை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை வச்சு கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா ஸ்கின்னை ப்ரெப் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நான் கேப் விட்டேன், ஸ்கின்க்கு நல்லா ஜிங்க் ஆகிரட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா SFS அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஃபவுண்டேஷன் பேஸ் மேக்கப் ரொட்டீன் தான் இது வந்துட்டு. ஸோ அது என்னென்னங்கிறது சொல்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் இப்போ போட்டு முடிச்சப்பறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர் வந்து நீங்கள் ஸ்கின்னை வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை நல்லா ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீயாக மேட்டாக வச்சிருக்கும். அட் த சேம் டைம் ஃபவுண்டேஷனையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப் பண்ணி லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு வச்சிருக்கும், மேட்டாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் ப்ரைமர் நீங்கள் எடுத்துக்கிறங்க. மேக் ஷூர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிராண்டட் ஒன்றா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா குட் குவாலிட்டி மேக்கப் ப்ராடக்ட்ஸ், பிராண்டட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அது ரொம்பவே உங்களுக்கு முக்கியமானது. ஸோ இதை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. நீங்கள் வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்குங்கன்னா ஃபுல் ஃபேஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. மற்ற ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம், இல்லை டீ ஜோன்ஸில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது வந்து ரொம்ப விருப்பம். இதை நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ப்ரைமரை நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் நான் அப்ளை பண்ணிட்டேன். ப்ரைமர் அப்ளை பண்ணி நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட கேப் விட்டுருங்க, நல்லா ஸ்கின்குள்ளே பிளெண்ட் ஆகட்டும். இப்போ தான் வந்து இதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரைமருக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபவுண்டேஷன் போவோம். பிக்மெண்டேஷன் ஏரியா இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் போவீங்க. பட் நார்மலாக ஃபவுண்டேஷன் போகக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த SFSல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே ஆர் மேக்கப் ஃபிக்ஸாக. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு வாட்டர் ப்ரைமர் மாதிரி இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு வாட்டர் ப்ரைமர் மாதிரி ஒர்க் பண்ணும். அட் த சேம் டைம் உங்கள் ஃபவுண்டேஷனை இன்னுமே லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். அட் த சேம் டைம் நல்லா ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். உங்கள் கிட்ட இருக்கிற மேக்கப் ஃபிக்ஸர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க, செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. இதை வந்து எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த மாதிரி ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறங்க. ஃபேஸில் நல்லா ஒரு 5 to 6 ஸ்ப்ரிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா இதை ஏர் ட்ரை பண்ண விடுங்க. ஸோ இது நேச்சுரலாக வந்து நல்லா ஏர் ட்ரை ஆகட்டும், ரப் பண்ணக்கூடாது, ஸ்வைப் பண்ணக்கூடாது, நல்லா நேச்சுரலாகவே ஸ்கின்னுக்குள்ளே வந்து இது நல்லாவே ஏர் ட்ரை ஆகட்டும். இப்போ ஏர் ட்ரை ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி அது யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஆயிலி ஸ்கின்டாக மேட் ஃபவுண்டேஷன் போய்க்கலாம், ட்ரை ஸ்கின்டாக நீங்கள் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் டிவி ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். மேக் ஷூர் உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ அந்த டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஆயில் ஃப்ரீயாக இருக்கணும். நீங்கள் ஆல் ஸ்கின் டைப்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபவுண்டேஷன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் ஆயில் ஃப்ரீன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நல்லா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிட்டால் மட்டும் பத்தாது, உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து இருக்கணும். நீங்கள் ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா ஒரு க்ளீன் ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி பேட் பண்ணிக்கிறேன் செட்டிங் ஸ்ப்ரே ஏர் ட்ரை ஆன பிறகு. ஸோ இது ரொம்ப நேரத்துக்கு பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து நல்லாவே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து நல்லாவே பிடிச்சி வச்சுக்கிறோம். உங்களுக்கு வந்துட்டு யூஸ்வல் ஸ்டேயிங் பவரை விட உங்களுக்கு வந்துட்டு அதிகமாகவே இது வந்துட்டு லாஸ்ட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி பேட்டிங் மோஷனில் இது பண்ணிக்கிறங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ ஸ்கின் ஷேடாக ஃபவுண்டேஷன் வந்து போடும்போது நல்ல ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபிள் லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இதே மோஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க ஃபவுண்டேஷன் வந்துட்டு. ஸோ உங்களோட நோஸ் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறங்க. பிளெண்டிங் இஸ் த வெரி வெரி கீ ஃபார் மேக்கப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ ஃபார் மேக்கப். ஸோ இந்த மாதிரி நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்ட்ரீக்ஸ் லைன்ஸ் இல்லாமல் பேச்சினஸ் இல்லாமல் நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. செட்டிங் ஸ்ப்ரே நல்லா ஏர் ட்ரை ஆன பிறகு பிளெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டு விட்டு வந்துடுறேன். ஃபிங்கர்ஸ்லேயே தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டட் ஒன்றா இருக்கணும். அட் சேம் டைம் நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு உள்ளதாக இருக்கணும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ ஹெவனோட
ஹைப்பர் மேட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட என்ன ஃபவுண்டேஷன் இருக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் மேட் ஃபவுண்டேஷன். இது வந்துட்டு எந்த ஃபவுண்டேஷன் வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ நல்லாவே இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா நல்லாவே இதை நேச்சுரலாக வந்து செட் பண்ண விட்டுறேன். ஒரு 20 செகண்ட்ஸ் to 30 செகண்ட்ஸ் நான் விட்டுறேன். நல்லா ஸ்கின்குள்ளே இறங்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். எஸ் வந்து முடிச்சாச்சு, செட்டிங் ஸ்ப்ரே வச்சு அடிச்சிட்டோம், மேக்கப் ஃபிக்ஸர் வச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எஸ், அந்த எஸ் தான் வந்து போக போகிறோம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஃப் யூ வாண்ட் கன்சீலர் பவுடர் காம்பாக்ட் பவுடர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கன்சீலர் போட்டு காம்பாக்ட் பவுடர் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை, கன்சீலர் தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் காம்பாக்ட் பவுடர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை ஃபவுண்டேஷன் மட்டும் போதும், பேஸ் ஃபவுண்டேஷனை மட்டும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எஸ் ஸ்டெப்புக்கு வந்து செட்டிங்ஸ் ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இதுக்கு பிறகு கன்சீலர் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட் பவுடர் மட்டும் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோட டீசோன்ஸில். இப்போ திரும்ப நான் அந்த எஸ்ஸுக்கே நான் வந்துட்டு போகிறேன். ஸோ அதை எடுத்து நல்லாவே என்னோடய ஃபேஸில் நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இது வந்து ஏர் ட்ரை பண்ண விடுங்க. திரும்ப நான் செட்டிங் ஸ்ப்ரே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நேச்சுரலாக ஏர் ட்ரை ஆகட்டும். நேச்சுரலாக ஏர் ட்ரை ஆகும்போது பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஃபவுண்டேஷனை வந்து செட் பண்ணி உங்களுக்கு லாக் பண்ணி ஃபவுண்டேஷனை வந்து லாங் லாஸ்டிங்காக ஃப்ளாலஸாக வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப், பட்ஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் அண்ட் ஹீட் ப்ரூஃபாக கூட உங்களுக்கு வந்துட்டு ஆகும். அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் அ மெல்ட் ப்ரூஃப் ஃபினிஷ். அதாவது உங்களுக்கு வேர்த்தாலுமே கூட ஃபவுண்டேஷன் வந்து மெல்ட் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, ஒரு பார்ட்டி வேராக இருக்கட்டும், செல்ஃப் பிரைடல் வேராக இருக்கட்டும், இந்த டெக்னிக் நீங்கள் கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கரெக்டான அந்த மேக்கப் அப்ளிகேஷன் டெக்னிக்ஸ் டிப்ஸோட நான் யூஸ் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ நேச்சுரல் அண்ட் சீம்லெஸ்ஸாக எனக்கு ஸ்கின் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். பாருங்கள் எனக்கு வந்துட்டு இதாக இருக்குது. ஸோ இப்போ நேச்சுரலாக அந்த செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சு நான் ஏர் ட்ரை பண்ண விட்டுட்டேன். இப்போ ஏர் ட்ரை பண்ண விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது என்னோட பேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட SFS ரூட்டீன், பேஸ் ரூட்டீன், சிம்பிள் SFS பேஸ் ரூட்டீன். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். யூஸ்வல் ஸ்டேயிங் போகிற விட உங்களுக்கு வந்துட்டு இது வந்து நிலச்சின்னு இருக்கும். நிறைய வேஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து இருக்குது ஃபவுண்டேஷனே லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்குது. அதில் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வே. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதெல்லாம் போடுறேன். ஸோ இப்படி தான் கைஸ் அப்ளை பண்ணணும். பாருங்கள் சீம்லெஸ்ஸாக ஆயிடுச்சு. ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே இல்லை. ஜஸ்ட் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு லைட்டாக இதாக இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ ஷேடோ, காஜல், ஐலைனர், லிப் லைனர், ப்ளஷ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம் அது வந்துட்டு. இல்லை பேர் ஃபேஸ் ஒரு நேச்சுரல் மேக்கப் வேண்டாம், ஜஸ்ட் மஸ்காரா, ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக் மட்டும் விட்டு போயிடலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர். ஸோ நல்ல ஒரு மேட்டிஃபையிங் ப்ரைமர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணணும். ப்ரைமர் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், தேவைப்படாட்டால் விட்டலாம். பட் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அது உங்களுக்கு போர்ஸ்லாம் இருந்து நல்லா ஃபில் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு பிளரிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இன்னுமே உங்களுக்கு அந்த ஸ்டேயிங் கெப்பாசிட்டி, மேக்கப்போட லாஞ்சிவிட்டி நல்லாவே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த ரூட்டின் உங்களுக்கு ஃபேவரட்டாங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிளில் அவைலபிளாக இருக்கும். குட் குவாலிட்டி அண்ட் பிராண்டட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கிறங்க. அது மாதிரி நான் சொன்ன டெக்னிக்ஸும் நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க. ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.